ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் டைப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது தமிழில் டைப் பண்ண பழகாதவங்க எப்படி டைப் பண்ண முடியும் அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருப்பீங்க. அதாவது தமிழில் டைப்பிங் பழகுனவங்க பிரச்சனை கிடையாது, அவங்க அப்படி டைப் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் தமிழில் டைப் பண்ண பழகிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு அப்போ அதில் எப்படி டைப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். அதான் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கொடுங்க. அதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். கம்ப்யூட்டரில் அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது என்கிட்ட நான் அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை இப்போ இன்ஸ்டால் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது அந்த சாஃப்ட்வேர் பேர் கேரக்டர் மேப். இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஓகே. அதாவது இந்த சாஃப்ட்வேர் ஆல்ரெடி கம்ப்யூட்டரில் இருக்கும், பேசிக்காகவே இருக்கும். ஆனால் அது சின்னதாக தெரியும். இப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி போட்டிங்கன்னா அது பெருசாக தெரியும். கொஞ்சம் பெருசாக தெரியும். ஈஸியாக டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், அதில் எந்த ஃபாண்ட், அதாவது சாஃப்ட்வேரில் லெஃப்ட் சைடில் ஃபாண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதில் எந்த ஃபாண்ட்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ் ஃபாண்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி உங்கள் கம்ப்யூட்டரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். ஃபாண்ட்ஸுங்கிற கண்ட்ரோல் பேனலில் ஃபாண்ட்ஸுங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த தமிழ் ஃபாண்ட்ஸ் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் மேப்பில் போய் ஃபாண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். எந்த ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட் தேவையோ அதை செலக்ட் பண்ணி, இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபாண்ட்ஸ் செலக்ட் பண்ணிருக்கேன். TMTT அபிராமி அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்கேன். இப்போ அதில் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணல, கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ ஊவை கிளிக் பண்ணிட்டேன். மேலே பாருங்கள், மேலே ஊ தெரிஞ்சது. இங்கே கிளிக் பண்ணிட்டேன். உங்கள் கேவை கிளிக் பண்ணிருக்கேன். இல்லை, அதாவது இது ஒன்றா தேடிட்டுருக்கணும். அதாவது இது நீங்கள் டைப் பண்ணி பழகிச்சிட்டேன்னா உங்களுக்கு எந்தெந்த எழுத்து எந்தெந்த இடத்துல இருக்குன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுடைய அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டைப் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுடைய சரியான அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். துணை எழுத்து பாருங்கள், இந்த சைடு இருக்குது, கீழே இருக்குது. அதான் தேடணும். இதில் தேடி கரெக்டாக டைப் பண்ணணும். ஓகே, உங்களுடைய சரியான நான் தேடிட்டுருக்கேன். கிடச்சிட்டு இப்போ உங்களுடைய சரியானன்னு டைப் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ண. இப்போ செலக்ட் பண்ணுறேன். Ctrl+C, அதாவது காப்பிங்கிற ஆப்ஷன் இதில் கிடையாது. Ctrl+C கொடுத்தா காப்பி ஆகிரும். கீபோர்டில் Ctrl+C அப்படி கொடுங்க. அதாவது நான் Ctrl+C கொடுத்தாச்சு. இப்போ காப்பி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ காப்பி ஆகிடுச்சு. இந்த எழுத்தை நான் உங்களுக்கு எதில் டைப் பண்ணணுமோ அதில் பேஸ்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா? இப்போ நான் பாருங்கள், அதுக்குன்னு நான் ஃபோட்டோஷாப்பில் தம்ப்நெயில், அதாவது ஏதாவது பிக்சர் க்ரியேட் பண்ணுறேன், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு இந்த எழுத்தை பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஃபோட்டோஷாப்பில் இன்னொரு பிக்சர் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் லெட்டர் டைப் பண்ண மாதிரி எடுத்தாச்சு. Ctrl+V கொடுத்தாச்சு. எல்லோ கலரில் பேஸ்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆனால் ஃபாண்ட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி மாற்றணும். நம்ம அந்த கேரக்டர் மேப்பில் எந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணணுமோ அந்த ஃபாண்ட்ஸை இப்போ மாற்றணும். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதாவது Ctrl+Cனா காப்பி, Ctrl+Vனா பேஸ்ட். அதை பாருங்கள், அதாவது Ctrl+Cனா காப்பி, Ctrl+V. அதாவது இது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சில டைமில். அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Ctrl+, அதாவது ஒரு லெட்டரை டைப் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிரும். அந்த லெட்டரை பாருங்கள், காப்பி ஈக்குவல் டு Ctrl+C. இதை தெரிஞ்சுக்கிடுங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில டைமில் தெரிஞ்சிருக்காது. அதனால தான் இதை போடுறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. ஓகேங்களா? அதாவது Ctrl+C காப்பி, Ctrl+V பேஸ்ட். அதை செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்தா காப்பி ஆகிரும். அதை எந்த இடத்துல வேணுமோ அதில் பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் கீழே பேஸ்ட் பண்ண லெட்டரை கலர் மாற்றுறேன். ரெட் கலரில் மாற்றிட்டேன். இப்போ ஃபாண்டு ஆல்ரெடி இருந்துச்சுல, அந்த ஃபாண்டு, அதாவது கேரக்டர் மேப்பில் எந்த ஃபாண்டை வச்சு நான் கிளிக் பண்ணி எடுத்தனோ அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணுறேன். கரெக்டாக ஃபாண்டை செலக்ட் பண்ணிட்டேன்னு இப்போ பாருங்கள், உங்களுடைய சரியானன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ உங்களுடைய சரியானன்னு வந்துடுச்சு. இப்போ இது ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அதை ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி ஸ்ட்ரோக் கொடுக்கணும்னு தெரியும். ஃபோட்டோஷாப் பற்றின வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நம்ம லிங்க்லேயும் ஃபோட்டோஷாப் டவுட்டு பற்றின வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ உங்களுடைய சரியானன்னு சொல்லிட்டு நான் அதை ஓகே பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்னொன்று டைப் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுடைய சரியானன்னு சொல்லி ஃபஸ்ட் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், நீங்கள் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். நீயே கிளிக் பண்ணியாச்சு.
அதாவது இது வந்து கிளிக் பண்ணுறது தான், டைப் பண்ணுறது கிடையாது. கிளிக் பண்ணி அதை காப்பி பண்ணி உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே பேஸ்ட் பண்ணுறது தான். இப்போ நீங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. நீங்கள் திறமையான அப்படின்னு போட போகிறேன். பாருங்கள், ஓகே, திறமையானங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. இப்போ Ctrl+C கொடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஃபோட்டோஷாப்புக்கு வந்து இது கீழே நீங்கள் திறமையானங்கிறத Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு இதில் கீழே ஸ்ட்ரோக்குங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்டர் கலர் கொடுக்குறேன். பார்டர் கலர் ஒயிட் கொடுத்தாச்சு. ஒயிட் கொடுத்து கொஞ்சம் பார்டர் பெருசாக்கிறேன். இது வந்து ஃபோட்டோஷாப் வந்து டவுட்ஸ் ஆல்ரெடி நான் என்னோடய முன்னாள் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை இதுக்கு கீழே கொடுத்துருக்கேன். வேணால் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இதை நான் ஒரு இடத்துல டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஃபைலில் போய் சேவ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் காப்பிங்கிற பேரில் சேவ் பண்ணியாச்சு. அதாவது மீடியம் குவாலிட்டியை சேவ் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் காப்பிங்கிற பேரில் சேவ் பண்ணியாச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நான் டைப் பண்ணது எப்படி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், இப்போ ஒரு இமேஜில் நான் அழகாக ஃபாண்டை வச்சு டைப் பண்ணி க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை இந்த கேரக்டர் மேப்பில் போய் ஈஸியாக கிளிக் பண்ணி டைப் பண்ணி உங்களோட, அதாவது கொஞ்சம் லெட்டராக இருந்தால் இது வந்து பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் அதிகமான லெட்டராக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு நல்ல வழி தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கப்புறம் வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.